செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி போலீசாருக்கு நீண்ட காலமாக டிமிக்கி கொடுத்து வந்த பிரபல கஞ்சா குற்றவாளி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென்று புகைமண்டலம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நிலுவை ஊதியம் வழங்க கோரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி போலீசாருக்கு நீண்ட காலமாக டிமிக்கி கொடுத்து வந்த பிரபல கஞ்சா குற்றவாளி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை அரியாங்குப்பம் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையிலான போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மணவெளி பழைய சாராய கடை புதர் மண்டி அருகே சிலர் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்தனர். போலீசார் வருவதை கண்ட அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். போலீசார் அவர்களை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தி மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் மணவெளி நேதாஜி நகரை சேர்ந்த முருகனின் மகன் சதீஷ், அரியாங்குப்பம் சுப்பையா நகரை சேர்ந்த வெங்கடேசன் மகன் அருள்ராஜ், காமராஜர் நகரை சேர்ந்த அருள்ராஜின் மகன் முகிலன் என்கிற முகி மற்றும் ஒரு சிறார் என்பது தெரிய வந்தது. அதிக கஞ்சா வழக்குகள் உள்ள முதல் குற்றவாளியான சதீஷ் போலீசார் பிடியில் சிக்காமல் பலமுறை டிமிக்கி கொடுத்து வந்த நிலையில் நேற்று அவர் கைது செய்யப்பட்டார். அவரின் நண்பரான வைத்திக்குப்பத்தை சேர்ந்த அவினாஷ் என்பவரிடம் கஞ்சா வாங்கி மொத்தமாக வந்து சிறு சிறு பொட்டலங்களாக பிரித்து ஒரு பாக்கெட்டுக்கு 500 ரூபாய் வீதம் அரியாங்குப்பத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 6000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கோட்டக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென்று புகைமண்டலம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கோட்டக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலை ரவுண்டானா முதல் சின்ன கோட்டக்குப்பம் வரை இருபுறமும் ஏராளமான காலி மனைகள் உள்ளது. இதில் பிற பகுதிகளில் இருந்து குப்பைகளை மர்ம நபர்கள் இரவு நேரத்தில் வந்து கொட்டி செல்கின்றனர். மேலும் அருகாமையில் உள்ள திருமண மண்டபங்கள், ஹோட்டல்களில் இருந்தும் கழிவுகளை வாகனங்கள் மூலம் கொண்டு வந்து கொட்டி செல்கின்றனர். இதனால் அப்பகுதியில் பன்றி மற்றும் நாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிகிறது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பர்கத் நகர் பகுதியில் குடியிருக்கும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே சில சமயங்களில் அங்கு கொட்டப்பட்டிருக்கும் குப்பைகளை தீ வைத்து செல்வது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை தனியாருக்கு சொந்தமான இடத்தை சுத்தம் செய்த ஊழியர் ஒருவர் அங்கு சேகரித்த குப்பை மற்றும் மரங்களை தீ வைத்து கொளுத்தியுள்ளார். இதனால் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பர்கத் நகர் பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திமுக கவுன்சிலர் நாசர் அலி மற்றும் பொதுமக்கள் தீயை அணைக்க முயற்சித்தனர். தீ அப்பகுதி முழுவதும் பரவியது. இதனையடுத்து வானூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் முகுந்தன் தலைமையிலான வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 மணி நேரம் போராடி தீயினை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நிலுவை ஊதியம் வழங்க கோரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பிச்சை எடுக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஞானசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு உரையாற்றினர். 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பங்கேற்றனர். 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி வழங்கப்பட வேண்டிய 33 மாத நிலுவை ஊதியத்தையும் அதனுடன் தொடர்புடைய நிலுவை ஓய்வூதிய பலன்களையும் உடனடியாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கார்கில் போர் நினைவு சின்னத்தை சீரமைக்க முன்னாள் ராணுவ வீரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவு சின்னம் கடந்த 5 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி மோசமான நிலையில் உள்ளது. இது குறித்து முன்னாள் ராணுவ வீரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கார்கில் போர் நினைவு தினத்தையொட்டி நினைவு சின்னத்தில் குறைபாடுகள் பேனர்களால் மறைத்து விழாக்கள் நடத்தப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இது குறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். வரவிருக்கும் கார்கில் போர் நினைவு தினத்திற்குள்ளாக நினைவு சின்னம் சீரமைக்கப்படாவிட்டால் முதலமைச்சர் முன்னிலையில் இந்த பிரச்சனையை எடுத்துரைக்கப் போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். புதுச்சேரி முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படாத நிலை நிலவுவதாகவும் அவர்கள் கூறினர். இந்த தகவலை முன்னாள் ராணுவ வீரர் சங்கங்களின் தலைவர் மோகன்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
புதுவை லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் கோவில் விழாவில் அமைச்சர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் கோவிலின் உற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள், ஸ்ரீ அர்ஜுனர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் சுவாமிகளுக்கு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து திருவாராதனமும் நடைபெற்றது. இந்நிலையில் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆலய தலைவர் நந்தா ஸ்ரீதரன் மற்றும் நந்தா பூவராகவன், வன்னியர் சங்க மாநில தலைவர் நரசிம்மன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 3வது சீசனில் தொடர்ந்து 2 போட்டிகளில் மோஹித் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 3வது சீசன் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று மதியம் நடைபெற்ற 4வது லீக் போட்டியில் ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட் அணியும் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற ஒயிட் டவுன் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதில் அபாரமாக ஆடிய வில்லியனூர் அணியின் கேப்டன் அமன்கான் 32 பந்துகளில் 60 ரன்களை எடுத்து அவுட் ஆனார். 20 ஓவர் முடிவில் வில்லியனூர் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 198 ரன்களை எடுத்தது. 199 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி ஒயிட் டவுன் அணி களமிறங்கியது. ஒயிட் டவுன் அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 175 ரன்களை எடுத்து 23 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த சீசனில் வில்லியனூர் அணி தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 60 ரன்கள் எடுத்த அமன்கான் ஆட்டநாயகன் விருதை பெற்றார். வில்லியனூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. JCI பாண்டிச்சேரி மெட்ரோ, ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளி மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை இணைந்து சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை வில்லியனூர் மாட வீதியில் நடத்தினர். புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறை இணை இயக்குனர் சந்திரகுமரன், ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் சரவணன், போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் மற்றும் JCI பாண்டிச்சேரி மெட்ரோ தலைவர் முகிலன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் JCI முன்னாள் தலைவர்கள் சுந்தர வடிவேலு, வெங்கடேச பெருமாள், அருமார்த்த ரத்தின விநாயகம், ரங்கநாதன், ஆச்சாரியா சரவணன், ஒருங்கிணைப்பாளர் ராமன், வெங்கடேசன், சமூக ஆர்வலர் கலிய முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் விஜய் ஆனந்த், அசோக்குமார் மற்றும் மாணவர்கள் இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர். போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன் மற்றும் சந்திரகுமார் ஆகியோர் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு, போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கும் அவசியம் மற்றும் விபத்துகளை தவிர்ப்பது தொடர்பாக விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் நடத்தி மாணவர்களுடன் உரையாடினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை JCI பாண்டிச்சேரி மெட்ரோ உறுப்பினர்கள் மற்றும் ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட தில்லைநகர் பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர்களுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். அரசின் பல்வேறு நலத்திட்டங்களில் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் தேவதாஸ் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் மூத்த தலைவர் தேவதாஸின் 30ஆம் நாள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தேவதாஸின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் ராஜ்குமார் செய்திருந்தார். அரசு கலைக்கல்லூரிகளில் பணியாற்றும் ஒப்பந்த ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேசிய மக்கள் முன்னணி மற்றும் புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனருமான சுவாமிநாதன் விடுத்துள்ள அறிக்கையில்,
புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டதாகவும், அப்போதைய நிதி நெருக்கடியிலும் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர் என்றும் தெரிவித்துள்ளார். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு குறைந்த ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் நீடித்து வருவதாகவும், இத்தகைய சூழலில் மீண்டும் புதியதாக ஒப்பந்த ஆசிரியர்களை நியமிப்பது ஏற்புடையதல்ல என்று தெரிவித்தார். பல ஆண்டுகளாக சொற்ப ஊழியத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் சில வருடங்கள் கழித்து அவர்களை வேலையை விட்டு நீக்கும் செயல்களை அரசு தொடர்ந்து செய்து வருவதாகவும், இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களின் பணி அனுபவங்களின் அடிப்படையில் அரசாங்கம் உடனடியாக பணி நிரந்தரம் செய்வதற்கான ஆணைகளை வழங்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் புதுச்சேரி முழுவதிலும் உள்ள அனைத்து அரசு கல்லூரி மாணவர்களையும் ஒருங்கிணைத்து மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பியாகியோ ஆப் இசிடி ஸ்வாப் மின் வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகம் செய்தார். புதுச்சேரியில் மேம்படுத்தப்பட்ட ஸ்வாப்பில் பேட்டரி தொழில்நுட்பத்துடன் கூடிய பியாகியோ ஆப் இசிடி ஸ்வாப் மின்சார 3 சக்கர வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி ஹோட்டல் அக்கார்டில் நடைபெற்ற விழாவில் அறிமுகப்படுத்தினார். இந்த அறிமுகம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நவீன மின்சார போக்குவரத்தை ஊக்குவிக்கும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் அந்நிறுவனத்தின் துணைத் தலைவர் கோகி கபூர் தலைமையிலான குழுவில் மண்டல மேலாளர் மகேஷ் திவாரி, பிராந்திய மேலாளர் தனசேகரன், பிராந்திய சேவை மேலாளர் ராகவேந்திரா, பகுதி விற்பனை மேலாளர் உதய ரிஷி மற்றும் பகுதி சேவை பொறியாளர் அரவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ராஜேஷ் மல்தான் மற்றும் அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பியாகியோ மின்சார வாகனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் நிறுவனமான ஃபியூச்சர் ஆட்டோமொபைல் சார்பில் அதன் தலைமை செயல் அதிகாரி அப்துல் ரஹ்மான் மற்றும் நிர்வாக இயக்குனர் முகமது நிஹால் சஹாரியா ஆகியோர் முதலமைச்சர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றனர். விழாவில் உரையாற்றிய கோகி கபூர், இந்தியாவின் மின்சார வர்த்தக போக்குவரத்தில் இந்த வாகனம் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதாக தெரிவித்தார். வழக்கமான மின் வாகனங்களைப் போல மணிக்கணக்கில் சார்ஜ் ஏற்ற வேண்டிய அவசியமின்றி சில நிமிடங்களிலேயே காலியான பேட்டரியை முழு சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியுடன் மாற்றிக்கொள்ளும் வசதி இதில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஏஐ மூலம் போலி செய்திகளை கண்டறியும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி செய்திகளை கண்டறிவது தொடர்பான ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை மற்றும் இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலகம் இணைந்து நடத்திய இந்த முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் பங்கேற்றனர். பத்திரிகைகள், தொலைக்காட்சி மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி நிறுவனங்களைச் சேர்ந்த நிருபர்கள், புகைப்பட கலைஞர்கள் கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் தவறான தகவல்கள் மற்றும் போலி செய்திகளை அடையாளம் காணும் முறைகள் குறித்து பயிற்சி பெற்றனர். பெரியபேட்டில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்தார். புதுவை வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கன்வாடி மைய பணியாளர்களுடன் கலந்துரையாடினார். மைய கட்டிடத்தை முறையாக பராமரித்து குழந்தைகளுக்கு தரமான சேவைகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் காலி இடத்தில் இருந்த கோரை புற்கள் தீப்பிடித்து எரிந்ததில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை தவளக்குப்பம் காவல் நிலைய பின்புறம் விஐபி நகர் உள்ளது. இங்கு பல்வேறு குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள காலியான இடத்தில் அதிக அளவில் காய்ந்த கோரைப்புல் விழல்கள் நேற்று மாலை திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. இது குறித்து அப்பகுதியில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் எரிந்து கொண்டிருந்த விழல்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து அணைத்தனர். இந்த தீ விபத்தினால் அப்பகுதியில் புகைமூட்டமாக காணப்பட்டது. இது குறித்து தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ வைத்த மர்ம நபர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,275 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,06,200 ரூபாய்.
வெள்ளி 10 கிராம் 2390 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி போலீசாருக்கு நீண்ட காலமாக டிமிக்கி கொடுத்து வந்த பிரபல கஞ்சா குற்றவாளி உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கோட்டக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென்று புகைமண்டலம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நிலுவை ஊதியம் வழங்க கோரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.